வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 5 சாப்டர் 1 ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். ட்ரா தி ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் அ ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்னா பேஸும் சர்க்கிள், டாப் ஃபேஸும் சர்க்கிள். அப்போ அதோட பேஸ் டயாமீட்டர் வந்து 60, டாப் ஃபேஸோட டயாமீட்டர் 30, ஹைட் வந்து 50. ஸோ இதை நம்ம வந்து ஐசோமெட்ரிக்கில் வரைய போகிறோம். இதை நம்ம வந்து போன ப்ராப்ளத்தை வந்து ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைஞ்சி அங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஐசோமெட்ரிக் வரைஞ்சோம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அநேகமாக இந்த ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் வரையாமல் டைரெக்டாக ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணலாம். நீங்கள் போட்டாலும் ஓகே தான், போடாமே நீங்கள் இது பண்ணலாம். போடாமல் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சம் ட்ராயிங்கை வந்து சேவ் பண்ணுறீங்க, டைம் சேவ் ஆகுது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ செட்டாக ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த பேஸ் 60க்கு ஒரு 4 சென்டர் மெத்தடுக்கு அந்த ஸ்கொயர் சீன் அஸ் அ ராம்பஸ். ஸ்கொயரை ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தீங்கன்னா அது ராம்பஸாக தெரியும். அந்த ராம்பஸ் இப்போ ஏபிசிடி வரைஞ்சாச்சு. அதோட சைடு வந்து 60, ஏன்னா பேஸ் டயாமீட்டர் வந்து 60. இப்போ 4 சென்டர் மெத்தட் பாருங்க. இந்த பி அண்ட் டி அப்டியூஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து அப்டியூஸ் ஆங்கிள் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு பிட் லைன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் வழியாக லைன்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 லைன் கிடைச்சி 4 சென்டர்ஸ் கிடைச்சிச்சு. ஆல்ரெடி பி ஒரு சென்டர், டி ஒரு சென்டர், இந்த 2 லைன் இன்டர்செக்ஷன் ஒரு சென்டர், இது ஒரு சென்டர். இப்போ இந்த 4 சென்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த பேஸோட சர்க்கிள் சீனஸ் எலிப்ஸ் இங்கே வரைஞ்சிடலாம். ஸோ வரைஞ்சிடலாம். தின் அண்ட் லைட்டாக வரைஞ்சிடுங்க, இப்போதைக்கு டார்க்கன் பண்ண வேண்டாம். தென் இந்த ஏசி டயகனல் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஏசி டயகனல் லைனோட மிட் பாயிண்ட் தான் ஓ. அதாவது அந்த இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாலிடுக்கு அந்த ஆக்சிஸோட பேஸ் பாயிண்ட் இது, எண்ட் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட் இது. அப்போ ஹைட் ஆஃப் த சாலிட் எவ்வளவு? 50. அப்போ இந்த ஓலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி அதில் 50 mm மெஷர் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா O1 சென்டர் கிடைக்கும். ஸோ தட் O1 இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த 50 ஹைட் ஆஃப் தி ஃப்ரஸ்டம். O1 செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த O1 பேஸ் பண்ணி இந்த டாப் ஃபேஸ் வந்து இருக்கு இல்லையா, டாப் ஃபேஸோட டயாமீட்டர், டாப் ஃபேஸும் சர்க்கிள் தான், ஏன்னா ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன், அதோட டயாமீட்டர் 30 இல்லையா. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கிருந்து இந்த 30 டிகிரி ஐசோமெட்ரிக் லைனும் இந்த பக்கம் இருக்கிற 30 டிகிரி லைனும் முதல்ல வரைங்க. இங்கேருந்து 15 mm தள்ளி ஒரு லைன் இப்படி வரீங்க, இங்கேருந்து 15 mm தள்ளி இப்படி ஒரு லைன் வரீங்க. அதே மாதிரி தான் இங்கேருந்து 15 mm இப்படி, 15 mm அப்படி. ஆக்சுவலாக இங்கே ஒரு மிட் லைன் வரைஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த லைன் வரைஞ்சிருங்க, இந்த லைன் வரைஞ்சிருங்க. இப்போ நான் வந்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், அதில் அதாவது இதுக்கு பேரலாக இந்த லைன், இதுக்கு பேரலாக இந்த லைன், இது வந்து 30 டிகிரி ரைட் சைடு ரைட் லைனு, இது 30 டிகிரி லெஃப்ட் லைன். அதில் 30ல் பாதி எவ்வளோ? 15. ஸோ 15 15 15 15 அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் வந்து இந்த ஸ்கொயர் சீனாஸா ராம்பஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ நான் திருப்பி டெலீட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வரைகிறேன். இப்போ அதாவது நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். முதல்ல இதை வரைஞ்சிட்டு இதில் இங்கே சென்டர்லேருந்து 15 15 15 15 மார்க் பண்ண பிறகு இந்த ராம்பஸ் நீங்கள் வரைஞ்சிடலாம். அந்த ஒரு ஸ்டெப்பு நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன், பட் நீங்கள் அதை போட்டுருங்க. ஸோ தட் டாப்பு சர்க்கிளுக்கான ராம்பஸ் ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. அகெயின் 4 சென்டர் மெத்தட். அந்த அப்டியூஸ் ஆங்கிள் பாயிண்ட்ஸில் வரைஞ்சிட்டிங்கன்னா இப்போது 4 சென்டர்ஸ் ஆல்ரெடி B1 ஒரு பாயிண்ட் சென்டரு, D1 ஒரு சென்டரு, இந்த சென்டர், இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர், இந்த 4 சென்டர் வழியாகவும் நீங்கள் ஆர்க்ஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா டாப் சென்டர், டாப் ஃபேஸ்க்கான சர்க்கிளும் வரைஞ்சாச்சு. சீனஸ் எலிப்ஸ் அகைன், சீனஸ் எலிப்ஸ் அகைன். இப்போது இதில் இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமில் ஒரு டேஞ்சன்ட் ஜென்ரேட்டரையும் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் ஒரு டேஞ்சன்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லலாம், இல்லை கான்டூர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த மிட் பாயிண்டில் இருக்காது, கொஞ்சம் முன்னாடி போகும், இதில் கொஞ்சம் பின்னாடி போகும், இங்கேயும் அது கொஞ்சம் முன்னாடி போகும். ஸோ அதை வரைஞ்சிருங்க, கான்டூர் ஜென்ரேட்டர் வரைஞ்சிருங்க. கான்டூர் ஜென்ரேட்டர் வரைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஃபேஸ் எலிப்ஸ் கம்ப்ளீட்டாக தெரியும். இதில் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியும், பேக் போர்ஷன் மறைஞ்சிடும். அப்போ எதெல்லாம் தெரியுதோ
அதை மட்டும் டார்க்கன் பண்ணி காமிச்சிருங்க. மீதியெல்லாம் அப்படியே தின் அண்ட் லைட்டாக விட்டுருங்க. எரேஸ் பண்ண வேணாம், டார்க்கனும் பண்ண வேணாம். முக்கியமாக டேஷ் லைன் யூஸ் பண்ணவே கூடாது ஐசோமெட்ரிக் வியூ ஆர் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நன்றி.